முழு கோழியில் லெக் பீஸ் இல்லாத காரணத்தால் 10,000 இழப்பீடு. கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் முழு வறுத்த கோழி ஆர்டர் செய்த கிறிஸ்டோபர் எடிசன் என்பவருக்கு லெக் பீஸ் இல்லாமல் உணவு பரிமாறப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டபோது மிரட்டப்பட்டுள்ளதாக கூறி அவர் கோவை நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உணவக உரிமையாளர் நுகர்வோருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடும் வழக்கு செலவுக்கு 5,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. 500 ரூபாய் பந்தயத்திற்காக யமுனா ஆற்றில் குதித்த இளைஞர் மாயம். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் ஜூன் 8 என்ற 19 வயது இளைஞர் தனது நண்பர்கள் விடுத்த சவால் மற்றும் 500 ரூபாய் பந்தயத்திற்காக யமுனா ஆற்றில் குதித்துள்ளார். பருவமழை காரணமாக யமுனா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்ததால் அவர் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமானார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ஜூன் 8 ஆற்றில் குதிக்குமாறு சவால் விடுத்து வீடியோ எடுத்த அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். வடகொரியாவில் $1.3 பில்லியன் கிரிப்டோ கரன்சி மோசடி. வடகொரியாவைச் சேர்ந்த ஹேக்கர்கள் பிரபல நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் எடுப்பதாக கூறி புதிய வகை மோசடியில் ஈடுபட்டு வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிளாக் செயின் துறையை சேர்ந்தவர்களை குறிவைத்து ஆன்லைன் மூலம் போலி நேர்காணலை நடத்தி பின்னர் தனிப்பட்ட தகவல்களை பெற்று பணமோசடி செய்வதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் $1.34 பில்லியன் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சிகளை திருடியுள்ளதாக சைபர் பாதுகாப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளை மாளிகையில் தொழில்நுட்ப தலைவர்களுக்கு விருந்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களை விருந்துக்கு அழைத்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் அமெரிக்காவில் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து விவாதிக்க இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் கூகுள் நிறுவனத்தின் சுந்தர் பிச்சாய், மைக்ரோசாப்டின் பில் கேட்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்த சந்திப்பில் சத்யா நதெல்லா உட்பட 5 இந்திய அமெரிக்க தொழில்நுட்ப தலைவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் 26 சமூக வலைத்தளங்களுக்கு தடை. நேபாளத்தில் அந்நாட்டு அரசாங்கத்திடம் பதிவு செய்யப்படாத சமூக வலைத்தளங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உட்பட 26 சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிருத்வி சுப்பாகுரும் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மோசடிகள் மற்றும் பண மோசடி குற்றங்களில் சமூக வலைத்தளங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் இந்த முடிவை நேபாள அரசு எடுத்துள்ளது.